அம்மா தாயே சாப்பிட்டு 4 நாள் ஆகுதுமா. எதனா சோறு இருந்தா பிச்சை போடுங்கம்மா. உன்னை பார்த்தா பிச்சை எடுக்கிறமே தெரியலையே. எனக்கு கூட தான் உன்னை பார்த்தா ஏதோ சோறு போடுற மாதிரியே தெரியல. என்ன சொன்ன ஒன்னில தாயி சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுன்னு சொன்னம்மா. எதனா இந்த போட. சரி உன்னை பார்த்தாலும் பாவமாகுது, போய் எடுத்துட்டு வரேன். உங்க அம்மா சோறு ஆக்க போச்சா இல்ல எடுத்துன்னு வரதான் தெரியல. பசி வர வயிற்றுக்கு. இந்தாமா குடி. உனக்கு எப்பெல்லாம் பசிக்குதுன்னு தோணுதோ வந்து சாப்பாடு கேளு, நான் போடுறேனா. என்னம்மா சாப்பாடு தட்ட மூடி தரீங்க? சாப்பாடு வாசனை வெளில போயிடக்கூடாது, அதுல ஒரு மூடி கொடுக்குறேன். ஓ சரிம்மா, நாளைக்கும் வந்துடுறேன், செஞ்சு வைங்க. ஏமா அம்மா தாயே கொஞ்சம் வாமா சீக்கிரம். வந்துட்டியா? இன்னைக்கு ஒரு புது டிஷ் ட்ரை பண்ணிருக்கேன், எடுத்துறமா. புது டிஷ்ஷாமா? இந்தாமா புரியல. முதல்ல நான் இதுல எப்படி சமைக்கணும்னு எழுதிருக்கேன், சமைக்க கத்துக்கினேன். அப்புறமா புது டிஷ் ட்ரை பண்ணுமா. முடியல, நாளை கூட சாப்பிடலமா. சோறு போட்டோம் என்ன சொல்லணும். ஐயோ காலையில இருந்து தெரு தெருவா சுத்தி வயிறெல்லாம் பசிக்குது. என்னக்கா ஆலியா காணோம்? ஐயோ இந்த வீட்டு முன்னாடி வந்து உட்காந்து எம்மன வரமா? எங்க மாமியார் தான் அப்படி சமைப்பாங்க, நான் நல்லா சமைப்பேன். இருக்கா நீயே பாவமா பசியில இருக்கிற, நான் போய் எடுத்துன்னு வரேன் சரியா? சரிம்மா. ஐயோ சோறு தரணும் பல்ல இழுச்சின்னு ஓகேன்ட்டுமே. மாமியார் சமையல இவ்வளவு கொடுமையா இருந்தது, இவ சமையல் எப்படி இருக்கும்னு தெரியலையே. அக்கா இந்தாக்கா. அதே தட்டு அதே மூடி. இன்னைக்கு நான் என்ன நிலைமை ஆக போறேனோ. ஏமா யாராச்சும் வீட்டுல இருக்கிறீங்களா இல்ல ஹாஸ்பிட்டல் எங்கன்னா போய் பாத்துட்டீங்களா? வாங்க இங்க கொஞ்சம் வெளியே. என்னக்கா சாப்பாடு நல்லா இருக்குதா? ஐயோ அம்மா நீங்க சாப்பாடு குடுத்ததே போதும், நான் சாப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணதே போதும். என்னக்கா நல்லா தானே இருந்தது. அம்மா உங்க குடும்பத்துக்கே ஒரு கும்பிடுமா தாயே. உன் மாமியார் குத்த சோத்தையாவது நாய் மோந்து பாத்துட்டு போச்சு. நீ போட்ட சோத்தல ஒரு ஈக்காக கூட வந்து அண்டல. ரொம்ப சந்தோஷமா. இனிமே நான் பிச்சை எடுக்கிற தொழிலுக்கே போலமா. நம்ம போன சாப்பாடு சொல்லிட்டு போறா.